வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஜென்ரல் அவேர்னஸ் தான். நம்ம என்டிபிசி எக்ஸாம்ஸுக்காக கொஷின்ஸ் தொடர்ந்து ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கோம். நம்ம அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஷின்ஸ் கிட்ட வரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே பண்ணலாம் ஸ்ட்ரைட்டாக. ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிகார்ட் அஸ் ஹெல்ப்ஃபுல் டு கம்போஸ்ட் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க? இதில் எது சீக்கிரம் கம்போஸ்ட் ஆகாது, ரிகார்ட் டு ஹெல்ப்ஃபுல் டு கம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்போஸ்ட்னால் மக்கி போகாதுன்றாங்க. ஹெக்ஷெல் மக்கி போயிடுமா? மக்கி போயிடும். ஷார்டஸ்ட்டும் மக்கி போயிடும். டீ பேக்கும் மக்கி போயிடும். ஃபிஷ் போன் அவ்வளோ சீக்கிரம் மக்காது. ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபிஷ் போன். ஓகே, த ஃபங்க்ஷன் ஆஃப் வெரி ஓல்டு பெண்டம் கிளாக் வாஸ் கம்ப்ளீட்லி அப்படின்னாங்க. பழைய ஓல்டு மாடல் பெண்டம் கிளாக் அந்த பெண்டுலம் இருக்க மாதிரி இருக்கும்ல, கிளாக் கீழே அந்த ஆடிட்டு இருக்கும்ல, அந்த பழைய பெண்டம் கிளாக்கோட இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அது ஃபுல்லி மெக்கானிக்கல். ஏன் ஃபுல்லி மெக்கானிக்கல்னு சொல்கிறேன்னா, அது கீ வச்சு திருவி விடுவாங்க. ஃபுல்லாக ஒரு ஸ்ப்ரிங்கை ஃபுல்லாக திருவி விட்ட அப்புறம் அந்த கீ முடிகிற வரைக்கும் அந்த கிளாக் ஓடும், அதுக்கப்புறம் ஓடாது, நின்றும். ஓகேவா? அதனால் அது மெக்கானிக்கல். ஓகே, அது எல்லாம் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இருக்காது, பேட்டரியும் இருக்காது. மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரெண்டும் கிடையாது, வெறும் மெக்கானிக்கல் மட்டும்தான். ஓகேவா? நேபாளோட ஃபஸ்ட் உமன் பிரசிடெண்ட். இப்போ உமன் பிரசிடெண்ட், உமன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னு சொல்கிறப்ப உமன்ஸ் பிரசிடென்ட்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்ஸ் யார், உமன் பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்க, ஃபஸ்ட் பிரசிடெண்ட் யாராக இருக்காங்க, ஒவ்வொரு நாட்டோட இப்போ ஃபேமஸாக நியூஸில் வர நாட்டோட ஃபஸ்ட் பிரசிடென்ட்ஸ் அதெல்லாமே பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ உமன்ஸ் பிரசிடெண்ட், இப்போ இது 2016 கேட்டது. 2015 ஒரு அந்த ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார், உமன் பிரசிடெண்ட் யாருன்னா வித்யா தேவி பந்தாரின்றவங்க தான் அவங்க. அதனால் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன நடந்திருக்கோ அதை பற்றி நான் பார்க்கலாம். இப்போ சுனிதா வில்லியம்ஸ் பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்டிபிசின்றனால. ஓகேவா? ஏன்னா அவங்க போயிட்டு 9 months மாட்டிக்கிட்டாங்களே, அதனால் அவங்கள பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டட் டு யூசிசி, அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு பற்றி சொல்கிறது எதுனா நம்ம 44 கோட் சொல்லாங்க. இந்த 41 எதை பற்றி சொல்லுதுன்னா, 41 ரைட் டு ஒர்க்கு. ஓகேவா? ரைட் டு ஒர்க்கை பற்றி சொல்லுது. நம்ம வேலை பார்க்குறத அதுக்கான ரைட்ஸ், அதுவும் அதுக்கப்புறம் படிக்கிற எஜுகேஷன் பற்றியும் அதெல்லாம் சொல்லுது. 43 எதை பற்றி சொல்லுதுன்னா, லிவிங் வேஜஸ், நம்மளுக்கு எவ்வளோ சம்பளம் வருது. 43 வேஜஸ் பற்றி சொல்லுது, சம்பளத்தை பற்றி சொல்லுது. அப்புறம் கண்டிஷன் ஆஃப் ஒர்க்கோட கண்டிஷன் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் சொல்கிறது 43. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா, ஹூ அவார்ட் த கேசரி ஹிந்த் மெடல் டு மகாத்மா காந்தி ஃபார் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த போர் டைமில் மகாத்மா காந்திக்கு கைசர் இ ஹிந்த் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் கொடுத்தாரு. யாருன்னா, அவர் பேர் லார்ட் ஹெட்ரிச். இது இங்கே இருக்குது பாருங்கள், ஹெட்ரிச். லார்ட் ஹெட்ரிச்ன்றவர் தான் கொடுத்தாரு. எப்போ கொடுத்தாங்கன்னா 1915 கொடுத்து அதுக்காக அவருக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார்னா 1920 இதை ரிட்டர்ன் பண்ணிட்டார். எதனாலன்னா, அந்த 1919 நடந்த நம்ம ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருக்குல்ல, அதனால் அந்த படுகொலையை கண்டித்து எனக்கு இந்த அவார்டு வேணாம் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டார். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மிச்சம் இருக்கிற யாருன்னு பார்க்கலாம். லார்ட் டல்ஹௌசி என்ன பண்ணார், அவர் என்னென்னு சொல்லுவாங்க, டாக்டரின் ஆஃப் லெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ரயில்வேவும் டெலிகிராஃபு போஸ்ட்டு இது எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு கொண்டு வந்த ஆள் யாருன்னா லார்ட் டல்ஹௌசி. லார்ட் கன்னிங்ஹாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, நம்ம படிச்சிருப்போம் எல்லாருமே. அவர் யாருன்னா கவர்னர் ஜென்ரல்னு சொல்லுவாங்க. சரி, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் ஃபஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட் வைஸ்ராய் யார் இருந்தாங்க, ஃபஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் லார்ட் கன்னிங். இவர் தான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 கொண்டு வந்தார் ஃபஸ்ட்டு. ஓகேவா? லார்ட் கர்சன் பற்றி தெரிஞ்சிருக்குமே, ஏன்னா இவர் தான் 1905 நடந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அதுக்கான காரணமானவர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மகாபாரத வார் வாஸ் லாஸ்டட் ஃபார். மகாபாரத போரோட எத்தனை நாள் நடந்துச்சு? 18 நாள். குருச்சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு. முகல் எம்பரர் ஹுமாயூன் டோம்பீஸ். முகல் எம்பரர் ஹுமாயூனோட கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே இருக்குன்னா, நம்ம டெல்லியில் இருக்குது. நம்ம டெல்லியில் தான் இருக்குது. காபூலில் யார் இருக்காருன்னா, பாபரோட
பாபரோட மசூதி அது கல்லறை இருக்குது. சதுர்ஷபா அப்படின்றது எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு இது வந்து லஹூர் பாகிஸ்தானில் இருக்குது. பாகிஸ்தானில் இருக்க லஹூரில் இருக்குது. இங்கே வந்து யார் இப்போ அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னா ஜஹாங்கீர், நம்ம ஜஹாங்கீர் முகல் எம்பரர் ஜஹாங்கீரை வந்து அங்கே அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் அவரோட சமாதி இருக்குது. அப்புறம் குல்தாபாத்ன்றது நம்ம மகாராஷ்டிராவில் இருக்க இங்கே யாரை இது பண்ணியிருக்காங்கன்னா அவுரங்கசீப் இருக்கார்ல, அவுரங்கசீப்பை வந்து இங்கே வந்து சமாதி அவரோட சமாதி வந்து அங்கே இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் பயோசாண்ட் ஃபில்டர் வந்து இது எது நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நாட் கரெக்ட் அபவுட் பயோசாண்ட் வாட்டர் ஃபில்டரில் பயோசாண்ட் வாட்டர் ஃபில்டரில் இது எது நாட் கரெக்ட். டீஆக்டிவேட் பேத்தோஜன்ஸ்னால் நமக்கு தெரியும், வைரஸ், பாக்டீரியா, அந்த ஆல்கி அந்த மாதிரி இருக்க வாட்டரில் இருக்க கண்டென்ட்ஸ் அது எல்லாத்தையுமே டீஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. அது கரெக்டு தான். செடிமெண்டேஷன் ரிமூவ் லார்ஜர் பார்ட்டிகல், பெரிய பார்ட்டிகல் எல்லாத்தையும் வடிகட்டிடும், செடிமெண்ட் பண்ணிடும், கரெக்டு தான். ஃபில்டர் ரிமூவ் ஸ்மால் பார்ட்டிகல் ஃபில்டர் பண்ணிடும், அதுவும் ரைட்டு தான். ஹை குவாலிட்டி வாட்டர் இஸ் ஆல்வேஸ் அஷ்யூர்ட் அப்படி சொல்ல முடியாது. ஹை குவாலிட்டி வாட்டர் கிடைக்கும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த மண்ணில் இருக்க பயோசாண்டில் இருக்க அந்த டஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வரும்ல, அது ஹை குவாலிட்டி வாட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அதுதான் தப்பு. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஏருன்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பியூர் காம்பவுண்டா வெறும் ஏர்னா நம்மளுக்கு வேணும் ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்குது அதில், ஏரில் இல்லை, அப்படிலாம் இல்லை. மிக்சர் ஆஃப் ஒன்லி காம்பவுண்ட்ஸ், வெறும் காம்பவுண்டு மட்டும்தான் மிக்சர் ஆகிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. காம்பவுண்ட்ஸ்னால் ஒரு 2-3 மினரல்ஸ் சேர்ந்தது தான் காம்பவுண்ட் சொல்லுவாங்க, அப்படியும் கிடையாது. மிக்சர் ஆஃப் ஒன்லி எலமெண்ட் மட்டும். எலமெண்ட்னா வெறும் ஹைட்ரஜன், வெறும் ஆக்சிஜன், வெறும் கார்பன், வெறும் நைட்ரஜன் அப்படின்னு அதை மட்டும் தான் மிக்சர் ஆகிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்லி எலமெண்ட், ஒரே ஒரு எலமெண்ட்டோட மிக்சர் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, மிக்சர் ஆஃப் போத் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். ஆமாம் தானே, எலமெண்ட்டும் காம்பவுண்டும் சேர்ந்தது தானே ஏரு. இப்போ எலமெண்ட்டும் ஏரும் காம்பவுண்டுனா என்னென்ன, 78% ஆஃப் நைட்ரஜன் இருக்குது, இது வந்து எலமெண்ட்டு தான். ஆக்சிஜன் இருக்குது, எவ்வளோ இருக்குது, 21% ஆஃப் இருக்குது ஏரில். மீதி என்ன இருக்குது, 1% ஆஃப் என்ன இருக்குது, 1%ல் வந்து ஹைட்ரஜன் இருக்குது, நிக்கல் இருக்குது, ஹீலியம் இருக்குது, ஆர்கன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேவா. ஐடியல் கேஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து ஏர் வந்து ஒரு மிக்சர் ஆஃப் போத் எலமெண்ட் அண்டு காம்பவுண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். பசுபதிநாத் டெம்பிள் இஸ் லொக்கேட்டட் இன், பசுபதிநாத் டெம்பிள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஜியோ லொக்கேஷன் கொஷினு. இது வந்து எங்கே இருக்குன்னா காத்மண்டு. இந்த காத்மண்டு எங்கே இருக்குது, நேபாளில் இருக்குது. இப்படியும் கேட்கலாம். பசுபதிநாத் டெம்பிள் லொக்கேட்டட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு கூட நேபாள், இந்தியா. பசுபதிநாத்னாலே நம்மளுக்கு இந்தியான்னு தோணிடும், அப்படி இல்லை, காத்மண்டுன்ற இடத்துல இருக்குது. காத்மண்டு எங்கே இருக்குன்னா நேபாளில் இருக்குது. ஓகேவா. ஓகே. ஆப்ரேஷன் ஸ்மைல் இஸ் ரிலேட்டட் டு, ஆப்ரேஷன் ஸ்மைல்ன்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்னென்னா மிஸ்ஸிங் சில்ட்ரன், அதாவது குழந்தைங்களை வந்து காணாமல் போன குழந்தைங்களை மீட்டெடுத்து ஆப்ரேஷன் பேர் தான் ஆப்ரேஷன் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அது ரீசனாக 2015 நடந்துச்சு. 2016 கொஷினால இதை பற்றி கேட்டுருந்துருக்காங்க. ஓகேவா. வேறு எதுவும் இல்லை. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் நாட் ட்ரூ அபவுட் சிடி ஸ்கேன், சிடி ஸ்கேனை பற்றி தப்பான விஷயம் எதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருக்காங்க. பார்ப்போமா. கம்பைன் மெனி எக்ஸ்ரேஸ் இமேஜஸ். ஆமாம், சிடி ஸ்கேன்ன்றது வந்து நிறைய எக்ஸ்ரே எடுத்து அதை கம்பைன் பண்ணி முழு ஆப்ஜெக்டாக கொடுக்குறது தான் சிடி ஸ்கேன். கரெக்டு. ஸ்கேனிங் இஸ் ஆஃபன் பெயின்ஃபுல், ஸ்கேன் பண்ணுறது வந்து எக்ஸ்ரேலையும் சரி எந்த ஒரு ஸ்கேனிங்லையும் சரி பெயின்ஃபுல்லாக இருக்காது. அப்போ அதுதான் தப்பு. அப்போ அதுதான் ஆன்சர். ஓகே. இருந்தாலும் அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஜென்ரல் 3D கிராஸ் செக்ஷன் வியூஸ். கரெக்டாக. ஆமாம், இது வந்து அதுக்காக தான் சிடி ஸ்கேனே எடுக்கும், 3D கிராஸ் செக்ஷன் பார்க்கறதுக்கு தான். ஐடென்டிஃபை நார்மல் அண்ட் அப்நார்மல் ஸ்ட்ரக்சர், ஏதாவது தேவையில்லாத ஸ்ட்ரக்சர்ஸ் உடம்புக்குள்ளார அந்த கேன்சர் கட்டி அது மாதிரி இருக்கான்றதை பார்க்கறதுக்காக தான் இது ரெடி பண்ணுறோம். கரெக்டாக. கரெக்டு. அப்போ வந்து மற்ற 3 ஆப்ஷன் கரெக்டு. பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் தப்பு. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியா ஃபஸ்ட்டு சேட்டலைட் லான்ச்டு ஃப்ரம் இந்தியன் மேட் வெஹிக்கிள்ஸ் வாஸ் அப்படின்றாங்க. நம்ம இதில் இருந்து ஒரு 3-4 கொஷின் சொல்கிறாமா. இந்தியா ஃபஸ்ட் சேட்டலைட் என்னது, ஆரியபட்டா. பாருங்கள் ஆப்ஷன் இருக்குது, ஆரியபட்டா ஃபஸ்ட் சேட்டலைட். ஆனால் இந்தியன் மேட் வெஹிக்கிளில் போச்சா, இந்தியன் மேட் வெஹிக்கிளே போச்சு இல்லை. ஆரியபட்டா வந்து ரஷ்யா வெஹிக்கிள். 1975 ரஷ்யாவில் காஸ்மோஸ் அப்படின்ற ராக்கெட்டில் வந்து ரஷ்யா மூலிமா ஆரியபட்டாவை அனுப்பி வச்சாங்க. ஆனால் இந்தியாவோட முதல் சேட்டலைட் என்னென்னு கேட்டால் ஆரியபட்டா தான். அடுத்து வந்து என்ன பண்ணாங்க, ரோஹிணின்ற சேட்டலைட் இருக்கா. ரோஹிணி சேட்டலைட் வந்து நம்ம எப்போ இருந்துன்னு சொன்னால் 1979
1980 ரோஹிணி சேட்டலைட்டை வந்து அனுப்பணும். ரோஹிணியை வந்து 1980 அனுப்பணும். யார் அனுப்புனா? நம்ம தான் அனுப்பணும். SLV-3 அப்படின்ற சேட்டலைட், அதாவது வெஹிக்கிள் மூலிமா. வினால வெஹிக்கிள் தானே. நம்ம SLVயில் 3வது SLVயில் வந்து நம்ம ரோஹிணி அனுப்பணும். இதுதான் முதல்ல இந்தியாவோட சேட்டலைட்டு இந்தியனோட வெஹிக்கிள்லேயே போய் லான்ச் பண்ண இது வந்து என்னென்னா ரோஹிணி தான். ஓகேவா? அப்புறம் மற்றதெல்லாம் என்னவா இருக்கும்? பாஸ்கரா, அதுவும் இந்தியன் சேட்டலைட் பேர் மாதிரி தானே இருக்குன்றீங்களா? ஆமாம், பாஸ்கராவும் இந்தியன் சேட்டலைட்டு தான். இதையும் ரஷ்யா மூலியமாக அனுப்பணும். அது வந்து 1979 அனுப்பணும். ஓகேவா? இது வந்து எதுக்காக அனுப்பணும்? ரிமோட் சென்சிங்காக அனுப்பணும். எந்த வித பாஸ்கரா அப்படின்ற சேட்டலைட்டை. ஓகேவா? நம்ம 1975 நம்ம சேட்டலைட் அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் 80 தான் நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் அனுப்பியிருக்கோம். சரியா? 1980 தான் மொதல் வெஹிக்கிள். அது பேர் வந்து ரோஹிணி. ஓகேவா? இன்சாசேட்டுன்றது வந்து நம்மளும் யூஎஸும் சேர்ந்துட்டு, USA அமெரிக்காவும் சேர்ந்துட்டு 1982 அனுப்பியிருக்கோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். டெம்பரசி இன்டர்நெட் டேஸ் இன் கரப்ஷன் பர்செப்ஷன் அப்படின்னாங்க. இண்டெக்ஸில் 2016 கரப்ஷன் இண்டெக்ஸில் TI இன்டர்நேஷ்னல் ரேங்க் படி எத்தனாவது இடத்துல இருந்தோம்னு கேட்குறாங்க. எத்தனாவது லெவல்னால் 84வது இடத்துல இருந்திருக்கோம். இதில் என்ன இதுனா, இது வந்து 2016 அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். 2023 24 நம்ம ரீசெண்டாக இருக்கிறத பார்த்துக்கலாம். 25 இன்னும் நடக்கலை. 2023 வந்து 96வது இடத்துலையும், 93வது இடத்துலையும், 24 வந்து 96வது இடத்துலையும் இருக்கும். அப்படியே இறங்கிட்டே வந்திருக்கோம் பாருங்கள். 2014 84வது இடத்துல இருக்கும், 2023 93, 24 96வது பிளேஸ் வந்துட்டோம். கிட்டத்தட்ட கடைசி பிளேஸுக்கு. அதாவது 180 நாடுகள் வந்து இதில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் 96வது இடத்துல வந்து நம்ம பிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஆசிட் ரெயின் இஸ் காஸ்ட் பை ரிலீஸ் ஆஃப். ஆசிட் ரெயின் எதனால் வருது, எது ரிலீஸ் ஆகிறதுனால அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும். இது சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஸ் ஆக்சைடு மோனாக்சைடு, நைட்ரஸ் மோனாக்சைடு எத்தனை இது இருந்தாலும் சரி, நைட்ரஸ் ஆக்சைடையும் கொடுத்தோம்னா, அதை தெளித்தோம்னா வரது வந்து அது அட்லீஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா வரது வந்து ஆசிட் ரெயின். இது வந்து அதிகமாக நம்ம பூமியிலேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா, க்ளவுடுக்கு போச்சுன்னா அது வந்து ஆசிட் ரெயின் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? மற்ற வாட்டர் வேப்பரோ, நைட்ரஸ் ஆக்சைடு, அந்த ஓசோன்லாம் வந்துச்சுன்னா எந்த ஒரு வராது. கார்பன் டை ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடும் போச்சுன்னா அந்த நம்மளுக்கு வந்து வரது வந்து ஓசோன் டிஃப்ளீஷன் தான் ஏற்படுமே தவிர அது ஆசிட் ரெயின்லாம் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் இன்டர்நெட்டோட பாசிட்டிவிட்டிஸ் மட்டும் சொல்லுவாங்க. சைபர் கிரைம் இன்க்ரீசஸ், இது பாசிட்டிவ் நெகட்டிவ். இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர், இதுவும் நெகட்டிவ் தான். இன்டர்நெட்டில் அடிக்ட் ஆகிடுறாங்கன்றாங்க. லெஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் பூர் ஐசைட், இதுவும் நெகட்டிவ் தான். பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், ஆமாம், நம்மளுக்கு அறிவு வளர்க்குறதுக்கு ரொம்ப நல்ல சோர்ஸ் வந்து என்னென்னா இன்டர்நெட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ப்ரோசிலேட் கிளாஸ்வேர் இஸ் யூஸ்டு இன் மைக்ரோவேவ் பெட்டியில் வந்து யூஸ் பண்ணுற கிளாஸ்வேர் வந்து என்னென்னா ப்ரோசிலிகேட் கிளாஸ்வேர். இது எதனால் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஹைலி ஹீட் ரெசிஸ்டன்ட். ஓகேவா? குக் ஃபாஸ்டர்லாம் கிடையாது, எனர்ஜி எஃபிஷியன்சிலாம் கிடையாது, நாட் பிட்டர் உடையாதுலாம் சொல்ல முடியாது. அது எல்லாமே ஆகும். ஆனால் ஹீட்டை வந்து உள்ளே ஏற்படுற ஹீட்டை வந்து ரொம்ப நல்லா தாங்கக்கூடிய மெட்டீரியல்னு வந்து பார்த்தோம்னா ப்ரோசிலிகேட் கிளாஸ்வேர். அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ராலுக்கு ரிலேட் பண்ணாத விஷயம் வேறு. லோஸ் லிப்போ அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து கொலஸ்ட்ராலை தான் குறிக்கும். ஓகேவா? லிப்போ ப்ரோட்டீன் இருக்கனால அது ப்ரோட்டீன் கிடையாது. லிப்போ ப்ரோட்டீன்றது வந்து என்னென்னா, லிப்போன்றது வந்து கொலஸ்ட்ரால். ஓகேவா? கொலஸ்ட்ராலை கொண்டு போகிற ஒரு ப்ரோட்டீன். லோ டென்சிட்டினா குறைவான டென்சிட்டி இருக்குது ஒரு லிப்போ ப்ரோட்டீன், அதுவும் கொலஸ்ட்ரால் தான். ஹை டென்சிட்டி அதிக டென்சிட்டி இருக்கிற ஒரு லிப்போ ப்ரோட்டீனும் அதுவும் கொலஸ்ட்ரால் தான். பேக்கேஜ் ப்ரோட்டீன் கோட், இது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் மட்டும் நம்ம குழப்பற மாதிரி கொடுத்துருக்கான். நம்மளுக்கு படிக்கலைன்னா தெரியாது. ப்ரோட்டீன் கோட்டுன்றது என்னென்னா எதுவும் ஒரு லிப்போ தான். ஓகேவா? ப்ரோட்டீனை கொண்டு போகிற ஒரு பேக்கேஜ் ப்ரோட்டீன் கோட் அப்படின்றது என்னென்னா அது வந்து கொலஸ்ட்ரால் தான். ப்ரோட்டீன் வந்து கரைஞ்சிடும். அதனால் கொலஸ்ட்ராலால் சூழப்பட்ட ஒரு ப்ரோட்டீன் அதை தான் சொல்கிறாங்க. பேக்கேஜ் பண்ணியிருக்கிறது என்னென்னா கொலஸ்ட்ராலாக தான் பேக்கேஜ் ஆகிருக்கும். ரேசஸ் ஃபேக்டர் அப்படின்றது வந்து RH ஃபேக்டர் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரோட்டீன். ஓகேவா? இது வந்து கொலஸ்ட்ரால் கிடையாது. அதுக்கு ஆன்சர் வந்து ரேசஸ் ஃபேக்டர்.
ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்னென்னா இம்பல்சிவ்ன்றது வந்து இம்ப்ராம்ப்டோ அப்படின்றாங்க. இம்பல்சிவ் வந்து டைரக்ட் மீனிங். அதாவது இம்பல்சிவ்னால் தூண்டுறது, இம்ப்ராம்ப்டோன்றாலும் தூண்டுறது தான். இப்போ மாட்ரேட்னால் பொறுமையாக அப்படின்னு அர்த்தம். மாட்ரேட்னால் பொறுமையான அர்த்தம். இன்க்ரீஸ்னால் அதிகமாக வருது அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் ஆப்போசிட் மீனிங்காக. ஃப்ளாலெஸ், இம்பெக்கபிள் அப்படின்றாங்க. ஃப்ளாலெஸ், இம்பெக்கபிள்ன்றது ஃப்ளாலெஸ்னால் குறையே இல்லாத, இம்பெக்கபிள்னாலும் குறையே இல்லாதன்ற மாதிரி ஒரு அக்யூரேட்டான பர்ஃபெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அதுவும் ஒரு இது கரெக்டு, ரெண்டும் சொல்லிடுறேன். அப்போ ஆப்ஷன் வந்து இதுதான். அப்போ அடுத்ததுக்கு என்னென்னு பார்த்துக்குமா? பெர்பெச்சுவல் டிரான்சிஸ்டரி. பெர்பெச்சுவல்ன்றது வந்து ஒரே இடத்துல இருக்குமா. டிரான்சிஸ்டரின்றது வந்து நகர்றது. ரெசிஸ்டன்ட்னா தடுக்கிறது. ரிசெப்டிவ்னா வாங்கிக்கிறது, தடுக்காமல் வாங்கிக்கிறது. எல்லாமே ஆப்போசிட் மீனிங். ஃப்ளாலெஸ், இம்பெக்கபிள் வந்து கரெக்டான ஸ்ட்ரெயிட்டான மீனிங். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு which does not related to memory capacity. இதில் பாருங்கள், இது எது மெமரி கெப்பாசிட்டி? ஜிபின்றது தெரியும், இப்போ எல்லாருமே நெட் யூஸ் பண்ணுறோம். ஜிபின்றது மெமரி கெப்பாசிட்டி தான். ஜிகாபைட், டிபின் டெராபைட்டு, ஹெச்பின்றது இல்லை, அப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. இசட்பின்றது வந்து ஜெட்டாபைட். ஓகேவா? இப்போ ஜிபின்றது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1024 MB சேர்ந்துச்சுன்னா 1 GB. அதே 1024 GB சேர்ந்துச்சுன்னா 1 TB. ஜெராபைட்டுன்றது வந்து 1000 குவிண்டாலியன்ஸ் சேர்ந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஜெட்டாபைட். ஓகேவா? ஹெச்பின்றது ஒரு வார்த்தையே கிடையாது, அதனால அதுதான் ஆப்ஷன். நாட் ரிலேட்டட் தான் கேட்டிருக்காங்க, அப்போ அதுதான் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்சைட் ஏ ஸ்பேஸ்ஷிப் ஆஸ்ட்ரோனாட் ஃபீல்ஸ். எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, 0 weight, வெயிட்டே இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. லெஸ் வெயிட்டெல்லாம் இல்லை, 0 weight, நம்ம வெயிட்டே இல்லை, அப்படியே பறப்பாங்க. ஓகேவா? G-force டிபெண்ட் ஆன் G-forceன்றாங்க, அப்படிலாம் கிடையாது. அங்கே ஒரு G-force இருக்காது, அதனால டிபெண்டிங்னு போட தேவையில்ல. 0 weight தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் லொக்கேட்டட் இன். மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? இந்தியா. பார்த்தீங்களா? இது நம்ம சின்ன வயசுலேருந்து படிப்போம். இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் என்னது? MTK2, மவுண்ட் K2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படின்னா எவரெஸ்ட் வந்து இந்தியாவில் கிடையாது. ஓகேவா? அது எங்கே இருக்குன்னா நேபாளில் இருக்குது. நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்குது. ஆனால் எவரெஸ்ட் வந்து நேபாளை சேர்ந்தது தான். சரியா? அப்போ நேபாள் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். விச் ஈவெண்ட் வாஸ் கால்ட் த ஃபர்ஸ்ட் இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸோட முதல் வார் அப்படின்னு சொல்கிறது எதுன்னா நம்மளுக்கு தெரியும், ரிவால்ட். 1857 ரிவால்ட், போராட்டம். இது எதுக்காக நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க. ஏன்னா பன்றிக்கறியோ மாட்டுக்கறியோ அந்த தோட்டாவில் மேலே வந்து தடவி கொடுத்துருப்பாங்க அப்படின்றதுக்காக அதை எதிர்த்து போர் பண்ணது தான் 1857 சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அதுதான் முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ஸ் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து 1905 நடந்துச்சு. இது வந்து யாரால் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி இதை பார்த்தோம், லார்ட் கர்சன்னால். ஓகேவா? டிஸ்லோயல் மூமெண்ட் ஆஃப் 19 டிஸ்ஒபீடியன்ஸ், ஒத்துழையாமை இயக்கம் 1930-31 நடந்துச்சு. இது வந்து முதல் இது கிடையாது. குயிட் இந்தியா மூமெண்ட். ஓகேவா? இது 42 நடந்துச்சு. இது முதல் போர் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். லோக்சபா சீட் இன்க்ரீஸ் ஃப்ரம் 5252 டேஸ் இன் 1973. 1973ல் 525 சீட்டாக இருந்த லோக்சபா சீட் வந்து எவ்வளோவா ஆயிடுச்சு அப்படின்னா 545 சீட்டாக மாறிச்சு. ஓகேவா? 45 சீட்டாக மாற்றினாங்க. அதில் வந்து 2 சீட்டு வந்து ஆங்கிலோ இண்டியனுக்காக ஒதுக்குனாங்க. இந்த 2 பேரை யார் நியமிப்பாங்கன்னா நம்ம நம்ம பிரசிடெண்ட் வந்து நியமிப்பார். ஓகேவா? இது வந்து 104வது அமெண்ட்மெண்ட் படி இது எப்போ நடந்துச்சுன்னா 2019 104வது அமெண்ட்மெண்ட்டில் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னா, இது வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக இல்லை, எல்லாமே இந்தியன்ஸாகவே மாறிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்றதுனால அவங்களுக்கு அதிகம் பெரும்பான்மை இல்லாத காரணம்லாம் அந்த 2 பேர் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. இப்போ மொத்தம் இருக்கிறது வந்து 543 சீட்டு தான். ஓகேவா? இப்போ இந்த இதுபடி கேட்டாங்கன்னா 545 சீட்டு வந்து கொடுத்தாங்க 1973. அதுக்கப்புறம் 2 சீட்டு போயிடுச்சு. இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குன்னா 543. ஓகேவா? ரொட்டேஷ்னல் சிமெட்ரி ஆர்டர் ஆஃப் ஏ ட்ரெபிசம் ஈஸ் அப்படின்னா
ட்ரெபிசைடுன்றது எப்படி வேணால் இருக்கலாம்ல. இப்போ ட்ரெபிசம்ன்றது வந்து எத்தனை ரொட்டேஷனில் சிமெட்ரியாக ஒரே மாதிரி இருக்குன்றாங்க. இப்போ இதை இந்த இடத்துல வச்சுக்கோமே, இதை திருப்பினா ஒரே மாதிரி இருக்குமா? இப்படி இருக்கும், சேமாக இருக்காது. திருப்பியும் திருப்போம். 90 டிகிரினா கரெக்டாக இருக்காது, 180 டிகிரினா கரெக்டாக இருக்காது. இப்போ 360 டிகிரியில் வரப்போ திருப்பியும் இதே மாதிரி இதே ஷேப் வந்துடும். இப்போ வந்து ரொட்டேஷனில் ஒரு டைம் மட்டும்தான் சிமெட்ரியாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு மென்சுரேஷன் படிக்கிறப்ப தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல், அதாவது ITF டேவிஸ் கப் நேஷ்னல் வேர்ல்ட் குரூப் படி நடக்குது. இப்படின்னா ITFனா என்ன தெரியும்ல? ITF டேவிஸ் கப்ன்றது வந்து டென்னிஸ்க்காக நடக்கிறது. ITF வந்து இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷன் நடத்துறது வந்து டேவிஸ் கப்புன்றது. இதில் மொத்தம் எத்தனை நாடுகள் கலந்துக்கணும்? 16 நாடுகள் கலந்துக்கும். அதுதான் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் IMF அப்பாயிண்டட் இன் 2016. 2016 அப்பாயிண்ட் பண்ண IMFனா யார்? என்னென்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. அவங்களோட மேனேஜிங் டைரக்டர் யார் அப்படின்னு கேட்கலாம். மானிட்டரி ஃபண்டுனாலும் தெரியும், அமௌண்ட்டை பற்றி வருது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அப்போ யார் 2014 யார் இருந்தாங்கன்னா கிறிஸ்டின் லெகார்டி அப்படின்றவர் இருந்தார். இப்போ வந்து யார் இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பழசெல்லாம் தேவையில்ல. இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா 2019 2024 வரைக்கும் யார் இருந்தா அப்படின்னா கிறிஸ்டினா ஜார்ஜினா அப்படின்றவங்க இருந்தாங்க. கிறிஸ்டாலினா ஜார்ஜியானா, ஓகேவா? ஜார்ஜியானா இருந்தாங்க. ஓகே, இவங்க தான் இப்போ இருக்கு. நம்ம கேட்டால் கூட இப்போ சொல்கிறதுன்னா 2019 அக்டோபர் வரையும் இருந்தாங்க. சாரி, செப்டம்பர் 30 வரையும் இவங்க இருந்தாங்க. திருப்பியும் செகண்ட் டைமாகவும் இவங்களே தான் இருக்காங்க. 2024 கரண்ட் டில் நவ் இப்போ வரைக்கும் யாருன்னா கிருஷ்ணா ஜார்ஜியா தான் 2 டைம் தொடர்ந்து இருக்காங்க. யார் மேனேஜிங் டைரக்டர் IMF யாருன்னு கேட்டாங்கன்னா, இப்போ கேட்டாங்கன்னா நம்ம கிருஷ்ணா ஜார்ஜியான்றது தான் பதிலாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அமோனியான்றது வந்து கேஸா? ஆமாம். அப்படின்னா கேம்பர்ன்றது தான் கற்பூரன்றது வந்து சாலிட். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சு. இப்படி ஈஸியாகவும் கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஆஸ்ட்ரோனாட் ஸ்காட் கெல்லி கமாண்டட் த ISS ஃபார் 340 days இன். ISSல கமாண்டடாக இருந்த ஸ்காட் கெல்லி வந்து அந்த பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன். 35 days இன் எதில் அப்படின்னு கேட்குறாங்க. அது எதுலனா எக்ஸ்பெடிஷன் 26 அப்படின்ற இடத்துல வந்து இருந்தாங்க. இது என்னென்னா நம்ம அப்போ நடந்த கரண்ட் ஈவெண்ட்டு 2016. ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து கேட்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சுனிதா வில்லியம்ஸ் பற்றி தான் கேட்பாங்க. ஓகேவா? சுனிதா வில்லியம்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துவாங்க. ஓகே, எத்தனை நாள் இதில் இருந்தாங்க, ஸ்பேஸில் இருந்தாங்க, எவ்வளோ நாள் இருக்கணும்னு போனாங்க, இது எத்தனை நாளாக மாறிடுச்சு அப்படின்ட்டு. ஓகேவா? 9 டேஸில் போனாங்க, 9 months கிட்டே போயிடுச்சு. ஓகேவா? அது கரெக்டாக பார்த்துவாங்க. FIFA பேலன் டிஆர் 2015 வின்னர் யார்? அதிக கோல் அடித்தது யாருன்னா நம்ம லியோனல் மெஸ்ஸி தான். செகண்ட் யாருன்னா ரொனால்டோ. தேர்டு வந்து நெய்மர். ஓகேவா? நெய்மர் வந்து தேர்டு, ரொனால்டோ வந்து செகண்டு. இப்போ யார்? இப்போ 2015 நம்ம கேட்க மாட்டாங்க. 20-24 வரை தான் கேட்பாங்க. 23 வந்து யாருன்னா அப்பயும் லியோனல் மெஸ்ஸி தான். ஓகேவா? கடைசியாக நடந்தது அப்போ தான் லியோனல் மெஸ்ஸி. அப்புறம் 8th அது வந்து எத்தனைனா அவருக்கு வந்து 8th பேலன் டி அப்படின்றாங்க. 8வது அவார்டு அவர் வாங்கியிருக்காரு. சாரி, 8வது டைம் ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? செகண்ட் யாருன்னா இப்போ எர்லிங் ஹெட்லாண்ட் அப்படின்ற ஹெட்லாண்டர் தான். ஹேலண்ட் அப்படின்றவர் தான் செகண்டு. ஓகேவா? செகண்ட் தான் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம 2015 வந்து அப்போ கேட்டதுனால அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ இருக்கிற கரண்ட் ஈவெண்ட் கூட தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா கூமர் டான்ஸ் கூமர் டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து சொந்தம் அப்படின்னு கேட்குறேன். பிலாங்ஸ் டு அது எதுனா ராஜஸ்தான். ஓகேவா? கூமர். நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு என்னவா இருக்கும்? நட்டி. ஓகேவா? பஞ்சாப்க்கு பங்க்ரா அப்படின்றது தான் வந்து பஞ்சாப்க்கு. ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு நட்டியா? அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நம்மளுக்கு இது அடிக்கடி கேட்பான் ரோஃப். ஓகேவா? ரோஃப் அப்படின்றது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, நாட் ஏ கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்றாங்க. கெமிக்கல் சேஞ்ச் இதில் எது கெமிக்கல் சேஞ்ச் இல்லை அப்படின்றாங்க. குக்கிங் அண்ட் எக் வந்து என்னாகும்?
ஹீட் ஆகும், ஹீட் மூலிமா மாலிகுல்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ அது வந்து கெமிக்கல் சேஞ்ச் தான். மெல்ட்டிங் ஐஸ்ன்றது ஐஸ் வந்து மெல்ட் ஆகி உருகும். H2O தான் ஐஸ் ஃபார்மேட்டில் இருக்கும், சாலிடாக இருக்கும். ஃபிசிக்கல் சேஞ்ச் மட்டும் நடக்கும், தனியாக மாறிடும் H2O. அப்போ இது கெமிக்கல் சேஞ்ச் கிடையாது, மெல்ட்டிங் சேஞ்ச், அதாவது ஃபிசிக்கல் சேஞ்ச். அப்போ அதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்ட்ரி வாஸ் ஃபவுண்ட் பை. ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்ட்ரி வந்து யாரால் உருவாக்கப்பட்டது நம்மளுக்கு தெரியும். யாருன்னா விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாயால் நிறுவப்பட்டது. இப்போ சர் சி வி ராமன்றது யார்? நம்மளுக்கு வந்து ராமன் எஃபெக்டை கண்டுபிடிச்சவர் வந்து சர் சி வி ராமன். ஹோமி பாபா இவர் வந்து யாருன்னா ஃபாதர் ஆஃப், தெரியும்ல நம்ம பாபா அப்படின்னு படிச்சிருந்தாலே, ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ப்ரோக்ராம், இந்தியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம். ஓகேவா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு வந்து ஃபாதர் யாருன்னா ஹோமி பாபா. விக்ரம் சாராபாய் தான் வந்து ஃபிசிக்ஸோட லெபார்ட்ரியோட ஃபவுண்ட் பண்ணவர், அதாவது ஃபவுண்டர். ஹூ இஸ் நாட் அன் ஐசிசி கிரிக்கெட் ஹால் ஆஃப் ஃபேம். ஹால் ஆஃப் ஃபேமில் இது வாங்காதவர் வந்து யார்? இதில் அனில் கும்ப்ளேவும் இருக்கார், சிங்கித் பேதியும் இருக்கார், கபில் தேவ் இருக்கார். ரவி சாஸ்திரிக்கு மட்டும் தான் ஹால் ஆஃப் ஃபேம் கொடுக்கவே இல்லை. ஓகேவா, கடைசி வரையும் ஹால் ஆஃப் ஃபேம் வாங்காதவர் வந்து ரவி சாஸ்திரி. ஓகே, இதில் இருக்கிறதுல நெக்ஸ்ட்டு கலிண்டி இஸ் அனதர் நேம் ஆஃப். கலிண்டின்றது வந்து இன்னொரு பேர் எதுக்குன்னா யமுனாவுக்கு. யமுனா நதியோட அனதர் பேர் வந்து கலிந்தி. கங்காவுக்கு வந்து கங்கோத்ரியிலேருந்து வருது, கேஞ்சஸ் தான் சொல்லுவாங்க. மதர் ஆஃப் மா கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, மா கங்கான்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. பிரம்மபுத்திராவை என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது பிரம்மபுத்திராவுக்கு. பிரம்மபுத்திரா வந்து நம்ம மித்தாலஜியில் இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து மேல் நதி, அதாவது மேல் நதினா ஆண் நதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சிஎம்ஓஎஸ் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து பேட்ரி பவர்டு மெமரி சிப்பு. ஓகேவா, இது வந்து ஒரு மெமரி சிப்பு தான். ஓகேவா, இது என்ன ஃபுல் ஃபார்ம்னா காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் அப்படின்றாங்க. காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். ஓகேவா, இது வந்து செமிகண்டக்டர்னாலே நம்ம எதுக்கு சிப்புக்கு தானே யூஸ் பண்ணுவோம். அது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டமா இல்லை, இது வந்து பேசிக் இன்புட் சிஸ்டம்ன்றது பயோஸ். ஓகேவா, ஸ்டோரேஜ் டேட்டான்றது டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமா? இல்லை. ஸ்டோரேஜ் டிஃபரன்றது வந்து சிமோஸ் கிடையாது. கேட்ச் மெமரி ஓஎஸும் கிடையாது. அது வந்து இது வந்து ஒரு மெமரி சிப்பு. ஓகே, வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் நம்ம படிச்சிருப்போம், பயாலஜியில் படிப்போம். வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட்டும் எலிசா டெஸ்ட்டும் எதுக்கு எடுப்பாங்க? ஹெச்ஐவியை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா, இது வந்து ப்ரைமரி, இது செகண்டரி. இது ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிங்க வெஸ்டர்ன் பிளாட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, அதில் செகண்டரி வந்து எலிசா டெஸ்ட் பண்ணாங்க. பிளேகை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ப்ளட் டெஸ்ட்டோ இல்லை ஸ்கின் இதுவோ எடுத்தாலே போதும். அது என்ன ப்ளட் டெஸ்ட்டோ அது பிசிபியோ எடுப்பாங்க. லெப்ரோசி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன எடுப்பாங்கன்னா, அது வந்து லெப்ரா அப்படின்ற வைரஸ்னுடைய பாக்டீரியாவால் வருது, மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரோ அப்படின்வாங்க. இது வந்து ஸ்கின் பயோப்சி மூலிமா கண்டுபிடிப்பாங்க. டைஃபாய்டு எப்படி கண்டுபிடிப்பாங்க? ப்ளட்டு மூலியமாகவும், ஸ்டூல் மோஷன் டெஸ்ட் அது இருக்குல்ல, ஸ்டூல் அது மூலியமாகவும், அப்புறம் வைடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வைடல் டெஸ்ட்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் எதில் வருது, இது எல்லாம் எந்தெந்த நோயினால் எந்தெந்த கிருமினால் வருதுன்னு பார்த்துக்கோமா, அதையும் இதிலே தெரிஞ்சுக்கலாம். பிளேக் வந்து எர்சீமியா பெஸ்டிஸ் அப்படின்றதுல வந்து வருது. ஓகேவா, பிளேக் வந்து எர்சீமியா பெஸ்டிஸ். ஓகேவா, லெப்ரோசி வந்து மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரோ அப்படின்றதுலேருந்து வருது. ஓகே, அந்த வைரஸு. ஹெச்ஐவி வந்து நம்மளுக்கு தெரியும், இது வந்து ஹியூமனாய்டு இம்யூனோ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. எய்ட்ஸ் மூலிமா வருது, அது வந்து டிஎன்ஏ மாடிஃபிகேட்டடு வைரஸ். ஓகேவா, டைஃபாய்டு வந்து நம்மளுக்கு தெரியும் சால்மனெல்லா டைஃபி அப்படின்றதுல வந்து வருது. ஓகேவா, நாட்டிய ஃபுட்பால் ஸ்டேடியம் இன் இந்தியா. இதில் எது வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம் இல்லை அப்படின்றாங்க? பக்சி ஸ்டேடியம் ஸ்ரீநகரில் இருக்க இது வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம் தான். சர்தார் பட்டேல் ஸ்டேடியம் இதுதான் நம்ம இப்போ நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படின்னு மாறிடுச்சு. இதுதான் வேர்ல்ட்லேயே பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம். அப்போ இதுதான் ஆன்சரு. அப்புறம்
கொடுத்த ஆப்ஷன் சால்ட் லேக் ஸ்டேடியம் கொல்கத்தாவில் இருக்குல்ல, இதுதான் இந்தியாவில் இருக்கிற ஃபுட்பால் இதுலேயே ஃபுட்பால் ஸ்டேடியத்துலேயே பெருசு. ஓகேவா? ஸ்டேடியத்துலேயே பெரிய ஸ்டேடியம் எதுனா சால்ட் லேக் ஸ்டேடியம் கொல்கத்தாவில் இருக்கிறது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபங்க்ஷன் கீ வித் நோ டிஃபால்ட் விண்டோஸ் ஃபங்க்ஷன். இப்போ F5 அழுத்தினா என்ன ஆகும்? ரீஃப்ரெஷ் ஆகுமா? F1 வந்து ஹெல்ப்பு, F6 வந்து டேபு வந்து டேபில் மேலே இருக்க கரெக்ஷன் பண்ணுறதுக்காக. ஓகேவா? F8 என்ன இது பண்ணும்? F8க்கு வந்து தனியாக ஒரு இது கிடையாது. அப்போ F8 தான். ஓகே. ஹியூமன் ஸ்பைனல் கார்டில் வந்து எத்தனை போன் இருக்குது அப்படின்னா 33 போன் இருக்குது. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு மற்ற ஆப்ஷனில் வச்சு சொல்ல முடியாது. ஸ்பைனல் கார்டில் வந்து 33 போன்ஸ் இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்க நாட்டோட பிஎம்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ பாகிஸ்தானில் கேட்பாங்க, நேபாள் கேட்டிருக்காங்க, பங்களாதேஷ் கேட்பாங்க. இப்போ போன டைம் வந்து 2016 கேட்டிருக்காங்க. 2015 நேபாளோட பிஎம் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ யார் இருந்தாங்கன்னா கேபி சர்மா ஓலி அப்படின்றவங்க தான் இருந்தாங்க. இப்போ யார் இருக்காங்கன்னாலும் இப்போயும் அவங்க தான் இருக்காங்க. ஓகேவா? இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா இப்போயும் கேபி சர்மா தான் இருக்காங்க. அப்போ இருந்து இப்போ வரையும் இல்லை, நடுவில் மாறி தான் இருந்தாங்க. மாறிட்டு இப்போ 2024 25 வரையும் 2025 வரையும் யார் இருக்காங்கன்னா கேபி சர்மா ஓலி அப்படி அவங்க தான் இருக்காங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆர்ஆர்பியில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் போய் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கும் தனியாக போட்டுட்ருக்கோம், ரீசனிங் தனியாக போட்டுட்ருக்கோம், அவேர்னஸ் தனியாக போட்டுட்ருக்கோம். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணோம்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.